உறவுகளே, இந்த இடம் நெடுந்தீவில் வளருங்கல் என்று சொல்லி பல காணொளிகளே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு எங்களுடைய காணொளியிலையும் கொண்டு வரோம். இது நெடுந்தீவில் ஒரு அதிசயமாக இயல்பாகவே வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிலக்கல் மாதிரி வருது. இந்த கல்லை ஒரு தெய்வமாக இந்த பகுதி மக்கள் வணங்கி வருகிறோம். இதில் பூஜை வழிபாடுகள், பொங்கல் விழாவெல்லாம் நடைபெறுகிறது. அதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அந்த வகையில் தான் இது ஒரு கல் இந்த இங்கே உள்ள மக்கள் சொல்லினோம். இயல்பாகவே இந்த கல் சின்னனாக இருந்தால் அப்படியே வளர்ந்து இப்படி ஒரு மலை மாதிரி ஒரு கடவுளுடைய தோற்றம் மாதிரி வந்தது. அதால் நாங்கள் இந்த கோயிலில் பொங்கல் வழிபாடுகள், பூஜை வழிபாடுகளை நாங்கள் செய்து வாரோம் என்று சொல்லி பலரும் சொல்லினோம். அந்த வகையில் தான் இந்த நெடுந்தீவு பகுதியில் வளருங்கல்லாக இது இருக்குது. இன்னும் சுவாரஸ்யமான பல விடயங்களை நாங்கள் எங்களோட காணொலியில் கொண்டிருப்போம். வாரங்க உறவுகளை காணொலிக்கிறோம். உறவுகளே, நெடுந்தீவில் உள்ள சிறப்பான இடங்களில் பதிவேற்றத்தின்படி இங்கே பல ஆயிரம் வருடங்கள் கடந்த பெருக்கு மரம், பெருக்கு மரம் இந்த நெடுந்தீவில் இருக்குது. இந்த பெருக்கு மரத்தையும் நாங்கள் உங்களோட காணொலியில் கொண்டு வரோம். பாருங்கள், எத்தனையோ சந்ததிகளை தாண்டி வந்துட்டுது. ஆனால் இந்த மரத்தினுடைய சிறப்பு இதுக்குள்ள ஒரு குகை மாதிரி இருக்குது. பாருங்க, இதுக்குள்ள வேறு ஏதாவது விஜய ஜந்துகள் இருக்கோ என்னவோ தெரியல. இந்த மரத்தினுடைய ஒரு அந்த பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு குகை. இந்த குகையை பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி பல ஆயிரம் வருடங்கள் கடந்த மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த பெருக்கு மரம். மேலே பாருங்க இப்படி கூரையாக இருக்குன்னு எல்லாமே ஒரு வடிவமைப்போட கூட ஒவ்வொரு வடிவத்தோடு நிற்குது. அதுக்குள்ள மேலே குகை மாதிரி இருக்குது, இதுக்குள்ள குகை மாதிரி இருக்குது. இது பெரிய ஒரு மழை வந்தால் கூட நினைய மாட்டினமாக்கு அப்படி இருக்கு. என்ன இந்த மரங்கள் அநேகமான இடங்களில் நெடுந்தீவில் இங்கேயும் இருக்குது, மன்னார் மாவட்டத்திலையும் இருக்குது. இந்த இடங்களை பார்வையிடுகிறதுக்காக பல ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தோன்னு தான் இருக்கணும். இப்போ நாங்கள் இங்கே வரைகளை கூட ஒரு புறநாட்டு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வருகை தந்த வெள்ளையர்கள் கூட ஒரு பெரிய வாகனம் ஃபுல்லாக போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த இடங்களை அவைகள் பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்குது. மற்றது இதில் அரிதான காட்சி அமைப்புகள். இப்போ நெடுந்தீவை பொறுத்த வரையில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்குது. தொல்வியல் இடமாக இருக்குது. தமிழர்களுடைய பூர்வீக பல வரலாற்று இடங்கள் காணப்படுது. அதோடு இந்த தீவுன்றது ஒரு தீவுக்குள்ளே ஒரு சிறப்பான அழகு நிறைந்த ஒரு தீவாக நெடுந்தீவு விளங்குது. நெடுந்தீவினுடைய சிறப்புகள் பல ஆயிரக்கணக்கான மக்களை ஈர்ந்தெடுத்திருக்கு. அதாவது இங்கே வாரவை கடல் கடந்து தான் பெறணும். கடல் கடந்து தான் ஒரு போட் மூலம்தான் இந்த இடங்களை பார்க்க வேண்டியது. அப்படி ஒரு கடினமான கஷ்டமான பயணம் ஒன்றை மேற்கொண்டு தான் இங்கு வாழ்கிற மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி புற இடங்கள் பிரதேசங்களில் இருந்து வாழுகிற மக்களும் கட்டாயம் இந்த இடங்களில் பார்க்க வேண்டிய காண வேண்டிய விடயங்கள் இருக்குதுன்றதுக்காக இந்த உறவுகள் எல்லாம் இந்த இடங்களை அலங்கரித்து கொண்டு செல்லினோம். ஒரு வரலாற்று நீதியாக தாங்களும் இதை பார்வையிட்டு ஏனையோர்களுக்கு இந்த விடயங்களை கூறினோம். இப்போ வெளிநாடுகளில் இருந்து வாரவே இங்கே பார்த்துட்டு சுற்றுலாவாக வாரவே அங்கே தெரியப்படுத்தினோம் எந்தெந்த இடங்களுக்கு போகலாம்னு சொல்லி. இப்போ இதுகளை பார்த்தால்
ஒரு மரத்தினுடைய மிகப்பெரிய அளவான பிரமாண்டமான ஒரு மரம், பெருக்கு மரம். இந்த பெருக்கு மரப்பினுடைய சுற்றுவட்டம் எத்தனை மீட்டர்ன்றே எங்களுக்கு தெரியாது, அந்தளவு பெரிய பெருக்கு மரமாக இருக்குது. இது பல வருடங்களை கடந்திருக்கு. அதுக்காகத்தான் இந்த பெருக்கு மரம் இங்கே வந்து மக்கள் பார்வைக்காக, மக்கள் வந்து ஒரு விடயம் சுற்றுலாவாக வந்து இதை பார்க்கக்கூடிய மாதிரி இது வந்து இல்லாமல் வந்து மதில்கள் வந்து அடைக்கப்பட்டிருக்கு, ஒரு விடுதியும் ஒன்று கட்டப்பட்டிருக்கு, அதெல்லாம் உடைஞ்சு கொண்டு போயிருக்கு. அதே மாதிரி இங்கு வாரவர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாதிரி கதிரைகள் மாதிரி எல்லாம் அமைச்சிருக்கணும். ஆனால் கடும் வெயில், சில மரங்கள், வேப்ப மரங்கள் எல்லாம் பல்வேறுபட்ட இடங்களில் இருக்குது. இதிலே ஒரு சிறப்பு, இதை சுற்றி தரவேல கடல் தண்ணி நிற்கிது. அப்போ அந்த கடும் வெயில் இருக்குமா இருந்தால் அரைவாசியிடம் நீர் வற்றி போச்சு, நீர் வற்றிட்டது. இந்த மாதிரியில் பாருங்கள் உறவுகள், இங்கே ஒரு மரத்தினுடைய கொப்பு எத்தனை சுத்து மீட்டரில் இருக்குதுன்னு பாருங்க. அப்போ இந்த மரத்தினுடைய ஒரு கிளை வந்து இவ்வளவு பெருசாக இருக்கிறபடியா இந்த மரம் எத்தனை சுற்றுவட்டத்தில் இருக்குதுன்னு பாருங்க. அதில் பாருங்க என்ன மாதிரி அதில் போய் கிளைகள் எப்படி போகுதுன்னு சொல்லி. இப்போ இதில் வந்து இந்த கிளைகள் எப்படி இருக்குதுன்றது தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. மிக ஒரு அழகிய இடம். இந்த இடங்களுக்கு நீங்கள் வந்து இந்த இடங்களை நீங்கள் பார்க்க வேணுமென்றது தான் நாங்கள் எங்களோட காணொளி மூலம் வந்து கூறி வருகிறோம். அந்த வகையில் மிக பிரமாண்டமான ஒரு மரம் தான் இந்த பெருக்கு மரம். இந்த வகையில் மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் நாங்கள் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் உங்களின் அன்பின் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.